வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாலா பிரிண்ட் கேர்லேருந்து. நம்ம வந்து பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியோட வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? ஃபஸ்ட்டு மோட்டார் கண்டுபிடிக்க முன்னாடி உள்ள மிஷின் மாடல் இதான். சரிங்களா? பெடல் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு மிஷின் சுற்றுற கீழே சுற்றி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ண டெய்லரிங் மிஷின் ரன்னிங் இன்னைக்கு அந்த டெய்லரிங் மிஷின் இந்த மெத்தடில் தான் ரன் ஆகுது. அந்த மெத்தடில் நம்ம அப்படியே கண்டுபிடிச்சிருக்கோம். மிஷினுங்கிறது சோம்பேறிகளுக்காக உருவாக்கப்பட்டது தான் மிஷினரி. சரியா? அதோட ஃபஸ்ட்டு இதுக்கு அடுத்து தான் வேறு மாடல் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆப்செட்டு உருவான கதையை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே வந்து நாம் முதல்ல உருவாக்குனது பிரிண்டிங் மிஷினரி, அதாவது பிரிண்டிங் பண்ணுறது மட்டும்தான் நம்ம உருவாக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் அதில் எம்போஸ் போடுறது, பஞ்சிங் பண்ணுறது, ஃபாயில் பிரிண்டிங்கு, ஸ்க்ரீன் பிரிண்டிங்கு, இப்போ நிறைய பிரிண்டிங் இன்றைக்கி ஒரு 500 வகையான பிரிண்டிங் இருக்குது. டீ கப்லேருந்து டீ ஷர்ட்லேருந்து எல்லாமே பிரிண்டிங் நிறைய மாடல் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னோடியானதும் இந்த மாதிரி மிஷினரி தான். சரியா? இதெல்லாம் வந்து மோட்டார் உருவாகிறதுக்கு முன்னாடி உள்ள காலம் பாருங்க. மிஷினுக்குள்ளேயே ட்ராவலாக வச்சு அதுக்குள்ள அந்த லிட்டர்ஸ்லாம் சேவ் பண்ணுறதுக்கு எல்லாம் ஃபிக்ஸட் இதுலேயே ஒரே ஆள் ஓட்டுற மாதிரி செட்டிங் எவ்வளோ சிம்பிளாக வச்சுருக்காங்க பாருங்க. ஆனால் இந்த காலத்தில் வந்து இது வந்து மணிக்கு ஒரு 200 சீட் இல்லைன்னா 500 சீட்டு ஓடும். அவ்வளோதான் ஓட்ட முடியும். ஏன்னா இதுக்கு மேலே முடியாது. மேன் பவரோட இதில் தான் ஓடுவது. சரியா? இதுக்கு அடுத்த மாடல் தான் இந்த மாதிரி உருவாக்குனாங்க. இதுவும் மோட்டார் இல்லாத காலம் தான். இந்த மிஷினும் மோட்டார் மிஷின் இல்லை, மோட்டார் இல்லாத தான். ஒரு ஆளுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுவார், இது ஓடும். ஆனால் ஆட்டோமேட்டிக்கு ஸ்டார்ட் ஆன காலம் இது. அது மேனுவல், இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆள் பேப்பர் வைக்கணும், அது பிரிண்டிங் அடித்து திருப்பி கொண்டு விடும். இங்கே வந்துட்டு திருப்பி கொண்டு விடும். அந்த மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்த மிஷினு நெக்ஸ்ட்டு அப்படியே ரோல் பிரிண்டிங் போகுது பாருங்க. இந்த மிஷின் வர்றதுக்கு 100 வருஷம் ஆச்சு. அதுலேருந்து இங்கே வர்றதுக்கு நம்ம ஃபீல்டு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு, இந்த லெவல் போகிறதுக்கு நம்ம 100 வருஷம் ஆச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து ரோல் பிரிண்டிங், இது இண்டஸ்ட்ரி லெவலில் உள்ளவங்களுக்காக பயன்படுத்தப்படுது. அதுக்கு முன்னாடி வந்து பேப்பரை உருவாக்குனப்போ முழு ரோலாக அவங்க பயன்படுத்தலை. அதை அவங்க சின்ன சின்ன துண்டுலாம் வச்சு தான் இந்த மாதிரி இதில் பிரிண்டிங் பண்ணாங்க. சரியா? அதுக்கப்புறம் அவங்க இந்த ரோல் செட்டிங் வரும்போது அவங்களுக்கு இன்னும் மார்ஜின் கம்மியாகுது. வேலைகள் சுலபமாகுது, ஆட்கள் குறையுது. அப்பவுமே ஆட்கள் பற்றாக்குறை பிரச்சனைகள் தான். சரியா? மிஷினரி ஒன்று உருவாக்குறதுக்கு முக்கியமான ரீசன் 2. ஒன்று சோம்பேறித்தனம், இன்னொன்று வந்து ஆள் பிரச்சனை. அது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே கான்செப்ட் தான் ஓடுது. நம்ம இண்டஸ்ட்ரியில் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இதே பிரச்சனை தான் இருக்குது. ஆள் பிரச்சனை, திருப்பி கரெக்டான ஆள் கிடைக்கலன்னு. ஓகேவா? இது ரோல் பிரிண்டிங்கில் பாருங்கள் எத்தனை சிலிண்டர் இருக்குது. 1 2 3 சிலிண்டர் இருக்குது. மேலே இது வந்து ஆப்செட் மெத்தட் இருக்குதான். ஆப்செட் மெத்தட் மேலே இது மாட்டுவாங்க. இது வந்து இது நம்ம பிளாக் கிடையாது. பிளாக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்தது. பிளேட்டில் வந்து டிராயிங் பண்ணி அதை எக்ஸ்போஸ் பண்ணி இன்னைக்கு இருக்க சிடிபி பிளேட்டுக்கு முன்னாடி இதில் மாட்டி இங்கே ரப்பரில் பிரிண்ட் வந்து இந்த வழியாக பிரிண்டிங் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி தான் இது செட்டப். அதுக்கான இதுதான் இது ஆப்செட்டுக்கான முன்னோடி. இங்கேருந்து வந்து தான் இன்னைக்கு நம்ம ஓட்டுற 4 கலர் 5 கலர் ஆப்செட் இல்லை. இதுதான் அதோட முன்னாடி உள்ள மிஷின். ஓகேவா? இது பாருங்க, இதுவும் கிட்டத்தட்ட அதே தான். இதுலேயே 3 சிலிண்டர் இருக்கும் பாருங்க. இது வந்து 2 சிலிண்டர்னா சிலிண்டர் அந்த எழுத்து வந்து ரிவர்ஸில் வரும். அன்னைக்கு ஆர்டிஸ்டுகளுக்கு அதிகமான வேலைகள் இருந்தது. இந்த மாதிரி ஆப்செட்டு வர்ற டைம் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய வேலைகள் இருந்தது. பிளேட்டில் டிராயிங் பண்ணி கையிலே வரைஞ்சி அதை பிரிண்ட் போட்டு அப்படி தான் வேலை நடந்துச்சு. அதுதான் இது. அதுக்கப்புறம் தான் பிளேட்னு ஒன்று உருவாக்குனது. அலுமினியத்தில் பிளேட் ஒன்று உருவாக்குனது. அதை எக்ஸ்போசிங் பண்ணுறதெல்லாம் அதுக்கு அடுத்த வந்த ஜென்ரேஷன் தான். இன்னும் பிளேட்லாம் வந்து ஒரு 100 வருஷம் 150 வருஷம் அதுக்கு உள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே கிடையாது. சரியா? ஆனால் அதுக்கு முன்னெல்லாம் டிராயிங் கையிலே வரைஞ்சி பண்ண வேலைகள். இது வந்து மோட்டார் உருவாகாத காலம். மிஷின் இதெல்லாம் கையில் சுற்றி தான் ரன்னிங் ஆகும். அந்த மாதிரி பாருங்க, சிலிண்டர் 2 சிலிண்டர் இருக்கும். இது வந்து நம்ம இன்னைக்கு உள்ள மெத்தட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் மிஷினில் இந்த டைப் தான். அது இன்னைக்கு இந்த மிஷின் இருக்குது ஷிஃப்ட் மிஷின். அதில் 2 சிலிண்டர் தான். ஒரு பிளாங்கெட்டு, ஒரு இம்ப்ரெஷன். பிளாங்கெட்டு தான் இம்ப்ரெஷனும் பிளாங்கெட்டுமா இருக்குமே தவிர மாஸ்டர் சிலிண்டர் 1 அந்த மாதிரி தான் அதுதான் இது. 2 சிலிண்டரில் பிரிண்டிங் ஆகும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லேபிள் பிரிண்டிங் எப்படி ஆச்சுங்கிறது நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.